ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி ட்ராமா. ஏற்கனவே நம்ம ஸ்டார்ட் பண்ணுற ட்ராமா ஆல்ரெடி முடிஞ்சு போயிடுச்சுங்க. அந்த சீரியஸ் எல்லாமே இப்போ நாம ஸ்டார்ட் பண்ண போகிறது புது சீரியஸ் தான். இப்போ நாம பார்க்க போகிறது ஒரு காமெடி, அப்புறம் காதல், கொஞ்சம் ரொமான்டிக், கொஞ்சம் சோகம் அப்படின்னு எல்லாமே கலந்துருக்கிற இந்த ட்ராமா தாங்க. இந்த ட்ராமாவில் என்ன நடக்குதுன்னா, ஒரு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க. அந்த அண்ணனை எப்படியாச்சும் சேர்மன் ஆக்கிடணுங்கிறதுக்காக அந்த தம்பி என்னெல்லாம் பண்ணுறானோ, நம்ம ஹீரோயின் நடிப்புக்காக அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து நடிக்கணுங்கிறது தான் ஆசை. ஸோ அதுக்காக அவங்க என்னெல்லாம் முயற்சி எடுக்கிறாங்கன்னோ, கடைசி இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்று சேர்ந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நாம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேயே ஒரு கல்யாணத்தை தாங்க காட்டுறாங்க. கல்யாணத்துல நம்ம ஹீரோ வந்து மொய் எழுதிக்கிட்டு இருக்காரு. மொய் எழுதுனா இந்த பக்கம் ஒரு பொண்ணு பாடிக்கிட்டு இருக்கா. யாருன்னு பார்த்தா அவ தான் நம்ம ஹீரோயின். அந்த பொண்ணு நல்லா பாடிக்கிட்டே இருக்கா. பாடிக்கிட்டு திடீர்னு மைக்க வச்சு பேச ஆரம்பிச்சிடுறா. நான் இவ்வளோ நாள் இந்த கல்யாண பொண்ணுக்கு ரொம்ப நெருங்கிய தோழியா இருந்தேன். இனிமே நான் அவளுக்கு ஃப்ரெண்டா இருக்க போறது இல்ல அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் திரு திருன்னு முழிக்கிறாங்க. ஏன்னா அந்த பொறுப்பை நான் அவங்க ஹஸ்பண்ட கொடுக்கலான்னு பாத்துக்கிறேன். நீங்க என் ஃப்ரெண்டை நல்லா பாத்துப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேமா போய் பிங்கி ப்ராமிஸ் அப்படின்னு ப்ராமிஸ்லாம் வாங்கிக்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவளும் சிரிச்சுட்டு சந்தோஷமா எல்லாமே கல்யாணம்லாம் முடியுது. இவளும் நல்லா ஃபோட்டோ எடுக்கிறா, என்ஜாய் பண்ணுறா. கடைசி இந்த பக்கம் பார்த்தா அவள் அந்த கல்யாண பொண்ணோட ஃப்ரெண்டே இல்லை. ஆக்சுவலி இவன் நம்ம ஹீரோயின் தான் நடிக்க வந்திருக்கா. இவன் நடிக்கிறதுனா ட்ராமாவில் மட்டும் நடிக்க மாட்டா. இந்த மாதிரி வெளியில் யாராச்சும் கூப்பிட்டாலும் நடிச்சு கொடுப்பா. ஸோ பேசிக்கிட்டு இருக்கா. இதுதானே உங்கள் அக்கௌண்ட், நீங்கள் சூப்பராகவே நடிச்சிங்க. சொல்லப்போனால் உண்மையான ஃப்ரெண்டுன்னே அவர் நம்பிட்டாரு. யாருக்குமே எந்த சந்தேகமும் வரல அப்படின்னு சொன்ன உடனே, சரி உங்களுக்கு எவ்வளோ பே பண்ணணும்னு சொன்ன உடனே, அதுக்கு இதுக்குன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்புறம் நான் சரியாக சாப்பிடல, ஃபுல் மீல்ஸ் வேணாம், பாதி மீல்ஸோட அமௌண்ட் மட்டும் பே பண்ணிடுங்க அப்படின்னு கேட்குறா. சரின்னு சிரிச்சுக்கிட்டே அதையும் வாங்கிட்டு கிளம்பிடுறா. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் என்னடானா மாப்பிள்ளை வீட்டுட்ட போய் ஒரு அடியை போட்டுக்கிட்டு இருக்கான். என்னடானா இவங்க இடத்த வாங்குறதுக்காக வந்திருக்கான், ஹோட்டல் கட்டுறதுக்கு. ரொம்ப நாள் கேட்டு கேட்டு பார்த்துருப்பான் போல. அவங்க அப்பங்காரன் கொடுக்கவே இல்லை. சரின்னு அந்த மாப்பிள்ளை பையன்ட்ட எதை எதையோ பேசி சம்மதிச்சு கடைசியா சைனையும் வாங்கிட்டு கிளம்பிட்டான். இந்த சைடு நம்ம ஹீரோ இந்த பக்கம் இருந்தோம், ஹீரோயின் இந்த பக்கம் இருந்தோம். ரெண்டு பேரும் கையில பேப்பர்ஸோட வந்துகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அந்த இடத்துல இடிச்சுக்கிட்டாங்க. ரெண்டு பேப்பர்ஸும் செதறி கொட்டுது. ஹீரோ போய் மல்லாக்க விழுந்துட்டான். ஹீரோயின் அவ பேசாம நின்றுட்டு என்னடா இடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போய் பேப்பர்ஸ் எல்லாம் பொறுக்கிக்கிறா. பொறுக்கி எடுத்துக்கிட்டு கிளம்பும்போது இவன் கேட்குறான், ஏய் என்ன இடிச்சிட்டு பேசாம போற, உனக்கு மரியாதையா உனக்கு சாரி சொல்லணும்னு கூட தெரியாது அப்படின்னு கேட்கும்போது, சாரியா, சாரி சொல்லியே ஆகணுமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா சாரி சொல்ல உனக்கு கற்றுக் கொடுக்கல அப்படின்னு சொன்னோன்னே, சாரி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சிருக்க பேப்பரை வாங்கி, இந்தா நல்லா சாரி சொல்கிறேன் அப்படின்னு அந்த பேப்பரில் கிஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறான். கிஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேருமே இங்கே போகும்போது ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் வருது. என்னது, தோஹான் வரானா அப்படின்னு. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பேசிட்டு போறா. அவளுக்கும் அதே செய்தியை தான் சொல்றாங்க. என்ன தோஹான், நீ ஊருக்கு வரியா அப்படின்னு அவளும் கேட்டுட்டு போறா. இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து அந்த தோஹான்ங்கிறவன் வந்து யாருன்னா நம்ம ஹீரோவோட அண்ணன் தான் அந்த தோஹான். இந்த சைடு ஹீரோ அவங்க அண்ணனோட போட்டோவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த தோஹான் யாருங்கிறத காட்டுறாங்க. அவன் இப்பதான் ஃப்ளைட்ல வந்துகிட்டு இருக்கான். அதே ஃப்ளைட்ல இருக்க இன்னொரு பொண்ணு அவனை வர சொல்லி ஏர் ஹோஸ்டஸ்ட சொல்லி அனுப்புறா. சொன்ன உடனே யாருன்னு பார்த்தா அவனும் அவளும் இவளுக்கு தெரிஞ்ச ஒருத்தி தான். அவ பேரு மிஸ்டர், அவ பேரு என்ன வச்சுக்கலாம், ஒய்டின்னு வச்சுக்கலாமா? ஓகே, அவ ஒய்டி. அவ என்ன சொல்றானா, நம்ம ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்றத பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு இவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்றதா வீட்டுல முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்காங்க, இவங்க ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்காங்க. ஸோ ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா ரெண்டு கம்பெனியும் ஒன்னாயிடும்ல. ஸோ அதுக்காக தான் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டினா ரொம்ப ஹைண்ட் ஹார்ட்டடா இருக்காங்க. வந்து அங்க உட்காந்துருக்க பாட்டிக்கிட்ட நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு மொத்தமா வாங்கிக்கிறான். அவங்க அவன் வேலை பார்க்குற இடத்துல வந்து இவன் தான் இந்த எல்ஜி குரூப்போட ஓனரோட பேரனே. ஆனா அது வந்து அங்க யாருக்குமே தெரியாது. அங்க வேலை பார்க்குற டீம் லீடருக்கு கீழே வேலை பார்க்குறவ மாதிரி தான் இவன் நடிச்சுக்கிட்டு இருப்பான். ஸோ இப்போ இவன் போய் சைன் வாங்கிட்டு வந்தான்ல, அதை வச்சுதான் ஒரு ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு.
சுத்தி இருக்க எல்லாரும் கேக்குறாங்க, ஏன் தான் இவன் இப்படி வேலை செய்யறானே தெரியல இந்த கம்பெனிக்காகன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டீம் லீடர் எல்லாத்தையும் இவன் தான் போய் சைன் வாங்கிட்டு வந்திருக்கான். எல்லாமே ஓகே ஆயிருச்சு. நம்ம ஹோட்டல் கட்டுற வேலைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. வெளியில போகும்போது எல்லாரும் போய் பாய் சொல்லிட்டு நிக்கும்போது, இந்த டீம் லீடர் வேணுக்குனே நான் போறேன்னு தெரியுதுல, என் பின்னாடி வர தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோவை மிரட்டுற மாதிரி கேட்டுட்டு போறான். இவன் போகும்போது அங்க பக்கத்துல இருக்கிற 2 பேர் பேசிக்கிறாங்க. ஏன் தான் இவன் இவ்ளோ வேலை செஞ்சு நம்ம டீம் லீடர் திட்டிக்கிட்டே இருக்காரோ தெரியல அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் 2 பேர் என்னடான்னா, ஏதோ ஒரு ரூமர்லாம் கிளப்புறாங்கப்பா. இவன் என்னமோ இங்க வேலை பார்க்குறவன் இல்லனோ, இவன் பெரிய வீட்டு பிள்ளைன்னு சொல்லியும் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கரெக்ட்டா அதே தான் அங்க நடக்குது. அந்த பக்கம் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கார் ஓட்டிக்கிட்டு இருப்பான். அவன பின்னாடி உட்கார வச்சுட்டு, நம்ம டீம் லீடர் வந்து முன்னாடி உட்காந்து கார் ஓட்டிக்கிட்டு இருக்கான். அப்பதான் பேசிக்கிறாங்க. இந்த மாரி அண்ணன் ஊர்ல இருந்து வர்றேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னவுடனே, தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி கல்யாணத்த பத்தி எல்லாமே 2 பேரும் பேசிக்கிட்டே வர்றாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோவோட அண்ணன் தோஹான் ஊர்ல இருந்து வந்துட்டான். அவன பிக்கப் பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் வந்து ஏர்போர்ட்லயே வெயிட் பண்றா. "ஏய் நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அண்ணன் சொன்ன உடனே, "சரி வா, நான் உன்ன கூட்டிட்டு போறேன்னு நெனச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "பார்க்கறதுக்கே ரொம்ப பந்தாவா இருக்கா. என்ன நீ காரெல்லாம் வச்சிருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு போறத ஒரு ஆளு ஃபோட்டோ எடுக்குறான். இந்த சைடு நம்ம ஒயிட்டி வேற நின்னு பார்த்துக்கிட்டே இருக்கா. "இவ யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கார்ல போகும்போதே இவ பேசிக்கிட்டு இருக்கா. "ஓ! ஒரு வழியா நீ ரொம்ப நல்லாவே செட்டில் ஆயிட்ட போலயே!" அப்படின்னு நம்ம தோஹான் கேட்கும்போது, "ஆமா, நெறைய ரோல்ஸ் வருது, நடிக்கிறேன். நல்லா போய்க்கிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்றா. "காரெல்லாம் வாங்கிட்ட பரவால்லப்பா, நல்லா இருக்க" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, நிஜமாலே இப்போதைக்கு நல்லா தான் போய்க்கிட்டு இருக்கு" அப்படின்னு ஆமா நீ என்ன திடீர்னு வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, "சும்மா தான்" அப்படின்னு இவன வந்து ட்ராப் பண்ணிட்டு, "சரி ஓகே நான் கிளம்புறேன். ரொம்ப பிஸியா இருக்கேன். கூட வந்து ஒரு காஃபி குடிக்கலாம்ல?" அப்படின்னு கேட்கும்போது, "காஃபியா? அதுக்கெல்லாம் எனக்கு எங்கப்பா டைம் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, "உன் பாக்கெட்ட செக் பண்ணி பாரு. அதுல கொஞ்சம் காசு வச்சிருக்கேன். நீ போய் காஃபி குடி. நான் ஃப்ரீயா இருக்கும்போது கண்டிப்பா உன்ன வந்து பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஓடிர்றா. இந்த சைடு வந்து பார்த்தா, அவ நடிக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்ல அவளோட ஃப்ரெண்டு ட்ரெஸ்ஸ தூக்கி வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. "எவ்ளோ லேட்டாடி வருவ? இவ்ளோ நேரம் உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் வேற யாருக்கோ குடுக்கறதுக்கு பார்த்தாங்க. நான் தான் வச்சுக்கிட்டேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன்னு வேகமா ஓடி போறா. அதோட "நீ ஒரு காஃபி மட்டும் வாங்கிட்டு வா" அப்படின்னு சொல்லி அவள்ட்ட காசு குடுத்து அனுப்பிச்சுட்டு, இந்த சைடு நடிக்கிறதுக்கு வந்து உட்காந்துட்டா. நடிப்புனா ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவோட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக நடிச்சுக்கிட்டு இருக்கா. இங்க வந்து பார்த்தா, டைரக்டருக்கு காஃபி வாங்கி குடுத்து கரெக்ட் பண்றா. "ப்ளீஸ், ப்ளீஸ் இந்த ஒரு டைம் தான் லேட்டா வருவேன். இனிமே இல்ல, இல்ல, இல்ல" அப்படின்னு கெஞ்சினோனே, "அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாதுன்னு" கெஞ்சிக்கிட்டு இருக்கா. இந்த சைடு பார்த்தா, அந்த டைரக்டர் என்னடான்னா வந்து அங்க நடிப்பாங்கல்ல ஹீரோயின் வேடத்துல நடிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணுகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு ஹார்ஸ் ரைடிங் இருக்காம். அந்த ஹார்ஸ் ரைடிங்க்கு இந்த ஹீரோயின் ஒத்துக்க மாட்டாளாம். ஏன்னு கேட்டதுக்கு, ஹீரோயின் அந்த ஹார்ஸுக்கு போய் கேரட் குடுக்கும்போது, அது கைய கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னோனே, கையில பேண்டேஜ் போட்டுட்டு அத பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்ப யாருப்பா நடிக்க வைக்கிறது? அந்த டூப் பொண்ணு கூட வரலைன்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயினா வந்து தலைய குடுக்குறா. "நான் பண்றேங்க. எனக்கு ஹார்ஸ் ரைடிங் தெரியும்" அப்படின்னு சொன்னோனே, "தெரியுமா? பண்றியா?" அப்படின்னு கேட்டோனே, பண்றேன்" அப்படின்னு சொன்னோனே, சூப்பராவே பண்ணி முடிச்சிடுறா. கடைசி பார்த்தா, அந்த டைரக்டர் பேசிக்கிட்டு இருக்கான். "பரவாயில்லப்பா, சூப்பரா பண்றா. நல்லாவே இருக்கு இவ பண்றது" அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத அந்த ஹீரோயின் வேஷத்துல நடிக்கிற பொண்ணும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கா காதுல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸையும் காட்டுறாங்க. 2 ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து மேக்கப் எல்லாம் கலைச்சிட்டு கிளம்புறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது, இவ வந்து உட்காந்துருக்கா. "என்னாச்சு உன் ஃப்ரெண்டு வந்துட்டாரா? பேசிட்டியா?" அப்படின்னு கேட்கும்போது, "ம் பேசியாச்சு" அப்படின்னு சொன்னோனே, "இந்தாப்பா உன்னோட ஹேண்ட்பேக், இந்தா உன்னோட கார் சாவின்னு" குடுக்குறா. பார்த்தா இவளோட கார் கிடையாது அது. "நீ ஏன் அவன் முன்னாடி நடிக்கணும்?" அப்படின்னு 2 பேரும் கேட்கும்போது, "எனக்கு அவன் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான் தெரியுமா? அவனுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்படுறது தெரியக்கூடாதுன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொன்ன உடனே, "எதுக்காக அப்படி நெனைக்கிற? நீ என்ன அவன விரும்புறியா?" "ச்சீ! அப்படிலாம் இல்ல. இருந்தாலும் அவன் முன்னாடி நான் நல்லா இருக்கணும்னு நெனைக்கிறேன். அவன் எனக்காக கஷ்டப்படக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு முன்னாடி நடந்தத ஒரு விஷயத்த காட்டுறாங்க. பார்த்தா நம்ம தோஹானும், ஹீரோயினும் உள்ள ஜெயிலுக்குள்ள உட்காந்துருக்காங்க. என்னன்னு பார்த்தா, குடிச்சிட்டு நல்லா ஒருத்தரோட மண்டைய பொளந்திருக்கா. சரின்னு அதனால உட்காந்து போலீஸ்காரங்க உட்காந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரின்னு 2 பேரும் வெளியில கூட்டிட்டு வரும்போது பேசிக்கிறாங்க. "நீ ஒண்ணும் கவலைப்படாத. உனக்காக என்னைக்குமே நான் கூட இருப்பேன்னு" அவன் சொல்றான். இந்த சைடு இவங்க 3 பேரும் எல்லா மேக்கப்லாம் கலைச்சிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. "பரவால்லப்பா, நீ சூப்பராவே நடிச்ச.
அந்த ஹீரோயின் நீ இல்லைன்னா இன்னும் யாரும் அந்த ரோலில் நடிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க போய் பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஹீரோயின் கேரக்டர் இருக்கால்ல, அவ வந்து சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நீ ஸ்கூல் படிக்கும்போது கூட இப்படி தானே எல்லாத்துக்கும் உதவி பண்ணுவதானே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் பேசுறா. நீ எனக்காக பண்ணியிருக்க, ரொம்ப தேங்க்ஸ், ஒரு நாள் கண்டிப்பா நீ என் கூட சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பேசணுன்னா பரவாயில்ல பரவாயில்ல நீ சிரிச்சுக்கிட்டே நிற்கிறா. தேங்க்யூ தேங்க்யூன்னு அவ ஈன்னு இழிச்சுக்கிட்டு போயிடுறா. இவங்க 3 பேரும், "இவ நல்லாதான்ப்பா பேசுறா" அப்படின்னு சொல்லி போய்க்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு என்னடான்னா, இப்பதான் காட்டுறாங்க. இவன் தான் அந்த எல்ஜி குரூப்போட ஃபேமிலி இதுதான். இவங்க யாருன்னா, இங்க ஒரு தாத்தா இந்தா இருக்காரா, இந்த தாத்தாவோட பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து 2 ஹஸ்பண்ட். ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு பிறந்தவங்க ஒரு பையனும், பொண்ணும். அந்த சைடு உட்காந்துருக்காங்களா, அது அவங்க பையன், அது அவங்க பொண்ணு. நடுவுல உட்காந்துருக்கிறது அந்த பையனோட ஒய்ஃபு. செகண்ட் ஹஸ்பண்டுக்கு பிறந்தவங்க தான் நம்ம ஹீரோவும், ஹீரோவோட அண்ணனும். ஸோ அதனாலேயே இவங்க குடும்பத்துல உள்ளவங்க நெறைய பேத்துக்கு பிடிக்காது. அந்த தாத்தாவுக்குமே அவங்க அண்ணன பிடிக்கும், நம்ம ஹீரோவ பிடிக்காது. அதனால பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்னடான்னா, அந்த தாத்தா என்ன சொல்றாருன்னா, "வர்ற என் பர்த்டே ஃபங்ஷனுக்கு உன்னோட கல்யாணத்த பத்தி அறிவிக்க போறேன். அத அறிவிச்சுட்டு, இந்த எல்ஜி குரூப்புக்கு உன்ன தான் சேர்மனாவும் ஆக்கப் போறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "அவன எப்படி சேர்மன் ஆக்குவீங்க?" அப்படின்னு எல்லாம் சண்டை போடுறாங்க. "அவன சேர்மன் ஆக்குனீங்கன்னா நெறைய ப்ராப்ளம் வரும். அதுக்கு தானே நான் ஒய்டிய கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அவள கல்யாணம் பண்ணி வச்சா, அவனுக்கு அந்த பிரச்சனையே வராது. ஏன்னா, அவன யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவ்ளோ பெரிய அவ்ளோ பெரிய கம்பெனியோட பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கும்போது யாராவது வாய திறந்து பேசுவாங்களா? நீங்கலாம் எவ்ளோ சீட்டிங் பண்ணியிருக்கீங்க தெரியுமா? எவ்ளோ ஊழல் பண்ணியிருக்கீங்க தெரியுமா? அப்படின்னு சொல்லி அவங்க பையன திட்டுவாங்க. ஏன்னா, இவன் இப்பதான் ஒரு பெரிய ஊழல் பண்ணி கம்பெனியே இப்ப நஷ்டத்துல போய்கிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருவான் அந்த பெரிய பையன். சரின்னு இப்ப ஹீரோவோட அண்ணன்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பா நீ அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது, "இல்ல எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல கண்டிப்பா நீ பண்ணி தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த சைடு வந்து பார்த்தா நம்ம ஹீரோவும் அவனோட அண்ணனும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் கேட்குறான், "எதுக்காக நீ இப்படி தேவையில்லாம இந்த கல்யாணம் வேணான்னு சொன்ன? சின்ன வயசுல இருந்து எவ்ளோ கஷ்டப்பட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு இருக்கோம் தெரியுமா? நான் எப்படிலாம் இருந்தேன்? நான் கஷ்டப்பட வேண்டிய வயசா இது? அந்த வயசுலயே நான் மெரெய்னுக்கு போனேன்" அப்படின்னு ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க. இந்த சைடு பார்த்தா அவர இம்ப்ரெஸ் பண்ணிக்கிறதுக்காக பாட்டு கத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தா, அந்த சைடு ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் நெறைய கத்து வச்சுக்கிட்டு இருந்திருப்பான். அதே மாதிரி நெறையா தொண்டு பண்றேன், அது பண்றேன்னு சொல்லிட்டு போய் வேலையெல்லாம் பார்த்துருப்பான். சமைச்சுக்கிட்டே திட்டிக்கிட்டே இருக்கான். இப்ப வாய்ப்பு நம்மள தேடி வரும்போது நீ வேணான்னு சொல்ற. எதுக்காக நீ வேணான்னு சொல்றன்னு சொல்லும்போது, "எனக்கு கல்யாணம் வேணாம் அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லும்போது, "ஒழுங்கா நீ அந்த ஒய்டிய கல்யாணம் பண்ணிக்கோ. அவங்க நிஜமாலே ரொம்ப நல்லவங்க" அப்படின்னு சொல்லும்போது, "ம்ஹ்ம். அதெல்லாம் முடியாது. எனக்கு கல்யாணம் வேணாம் அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்லிடுவான். சொன்னதுக்கு அப்புறம், "ஓ! அப்போ இதுதான் காரணமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. யாருன்னு பார்த்தா ஹீரோயின். ஹீரோயினோட ஃபோட்டோவ காட்டி, "இவ தான் காரணமா?" அப்படின்னு கேட்குறா. "ஓ! அப்ப நீ தான் என்ன வேவு பார்க்கறதுக்காக ஆள் செட் பண்ணியா?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் இல்லையே! எனக்கு தெரிஞ்சது" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல. அப்ப நீ தான் என்ன வேவு பார்க்கறதுக்காக ஃபாரினுக்கே ஆள் அனுப்பியிருக்க. நான் அங்கலாம் உன்ன அனுப்பல. இங்க தான் அனுப்பிச்சேன். ஏர்போர்ட்டுக்கு தான் அனுப்பிச்சேன்" அப்படின்னு சொன்ன உடனே, "ஆமா. அதான் இப்ப சொன்னியே! அவ தான் காரணம். நான் அவள தான் லவ் பண்றேன். அவள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். போதுமா? உனக்கு காரணம் தெரிஞ்சிருச்சுல்ல? இனிமே என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தாத" அப்படின்னு கோவமா பேசிட்டு போயிடுறான். இந்த சைடு நம்ம ஹீரோயினோட வீட்ட காட்டுறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு டின்னர் போயிருக்காங்க. போற இடத்துல கூட, "ஏன் இன்னைக்கு ஹீரோயின் வரலையா?" அப்படின்னு அங்க உள்ளவங்கலாம் கேட்கும்போது, "இல்ல அவ இந்த மாரி ட்ராமால நடிக்கிறாள்ல, அங்க கொஞ்சம் லீவு கிடைக்காது. கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் அவ வரல" அப்படின்னு பேசிக்கிறாங்க. சின்ன ரோல்ல தான் நடிக்கிறாங்க. ஆனா சொல்றவங்க எல்லாரும், "கொஞ்சம் நல்ல பெரிய ரோல்ல லீடிங் கேரக்டர்ல நடிக்கிறா" அப்படிங்கிற மாரி சொல்லிக்குவாங்க. வீட்டுக்கு வந்தோனே இவ கேட்குறா, "ஏன் நான் பார்க்குற வேலை என்ன அவ்ளோ கஷ்டமா? எதுக்காக நீங்க என்ன கூட்டிட்டு போ மாட்டேங்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டயும் பேசணும்னா, அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு பேசாம போயிடுறாங்க. அவங்க அப்பா அவர் பேசாம என்னோ பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு ஒயிட்டி இருக்கால்ல, அவ வந்து நம்ம ஹீரோ வேலை பார்க்குற கடைக்கு வந்திருக்கா. வந்து, "கண்டிப்பா எங்க அண்ணன் உங்கள கல்யாணம் பண்ணிக்குவாரு. உங்கள கல்யாணம் பண்ணா தான் நல்லாருக்கும். அவன் ஏன் இப்படி இருக்கான்னே தெரியல. நான் கண்டுபிடிக்கிறேன். அவன சம்மதிக்க வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இவன் ஒண்ணு யோசிக்கிறான். என்னன்னு பார்த்தா, கடைசி நம்ம ஹீரோயின் வேலை பார்க்குற இடத்துக்கே வந்துட்டான். அங்க வந்து ஒரு பொண்ணுட்ட, இந்த மாரி "நான் அவள பார்க்கணும்" அப்படின்னு சொன்ன உடனே, "எதுக்கு?" அப்படின்னு கேட்டா, "இல்ல நான் அவள பார்க்கணும்னு" சொன்ன உடனே, சரின்னு சொல்றா. இந்த சைடு நம்ம ஹீரோவோட அண்ணன் அவ குடுத்த காச வச்சு பார்த்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு சம்பவத்த.
என்னடா முன்னாடி படிக்கும்போது நம்ம ஹீரோயினும் அந்த ஹீரோயினோட ஹீரோவோட அண்ணனும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருந்திருப்பாங்க. அப்போ ஹீரோயினோட அண்ணன் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கான். பின்னாடி 3 பொண்ணுங்க நிண்டு ஒரு காசிப் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாரி இவன் லைப்ரரியில வச்சு ஒரு பையன கிஸ் பண்ணிட்டானாம். இவன் ஒரு கேயாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோனே அவன் ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்கான். அந்த நேரம் நம்ம ஹீரோயின் தான் வந்து சண்டை போட்டு காப்பாத்துவா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து நம்ம ஃப்ரெண்டு தானே, நான் நாள பின்ன பெரிய நடிகை ஆயிட்டேன்னா நீ எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும். ஓகேயா? அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து அ தேஜனுக்கு கால் பண்றா. கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி "உன் தம்பி எதுக்கு என்ன பார்க்கறதுக்கு வந்திருக்கான்?" அப்படின்னு கேட்கும்போது, "அவன் உன்னையே பார்க்கறதுக்கு வந்துட்டானா? சரி விடு. நான் உன்னை என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி வச்சிருக்கேன். அதனால அவன் உன்னை பார்க்கறதுக்கு வந்திருப்பான்." "கேர்ள் ஃப்ரெண்டா? ஏன்டா அப்படி சொன்ன?" அப்படின்னு கேட்கும்போது, "அது ஒரு டென்ஷன்ல சொல்லிட்டேன். நீ விடு. அவன் கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி நீ பதில் சொல்லு." அப்படின்னு சொல்லிடுறான். சரின்னு இவளும் வந்து உட்கார்ந்த உடனே, "சொல்லுப்பா. சொல்லு. என்ன விஷயமா என்ன பார்க்க வந்த?" அப்படின்னு கேட்கும்போது, "நீங்க தான் என் அண்ணனோட டேட் பண்றீங்களா? பேசுனீங்களா? பார்த்தீங்களா?" அப்படிங்கிற மாரி இவன் எல்லாம் கேட்ட உடனே, "உனக்கு என்ன வேணும்? அத மட்டும் சொல்லு." அப்படின்னு கேட்கும்போது, "நீங்க அவன கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அவன நீங்க மறந்துறணும். பிரேக்கப் பண்ணிறணும்." அப்படின்றான். "எதுக்காக?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல உங்களுக்கும் அவனுக்கும் ஒத்து வராது." "அப்படியா? ஏன் ஒத்து வராது?" "ஆமா, ஒத்து வராது." திரும்ப திரும்ப இவன் கேட்டுக்கிட்டே இருக்கான். "நீ எங்க அண்ணன நிஜமாலே லவ் பண்றியா? நிஜமாலே லவ் பண்றியான்னு?" இவ குடிச்சிட்டு இருந்த காஃபிய மூஞ்சிலயே துப்பிடுறா. "எதுக்கு நீ இப்படி திரும்பி திரும்பி கேட்டுட்டே இருக்க? சரி நீ அவன விட்டுரு" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லையே இந்த நேரத்துல ஒண்ணு சொல்லணுமே" அப்படின்னு சொல்லிட்டு இவ சினிமா டயலாக்லாம் விட்டுக்கிட்டு இருக்கா. கடைசியா "நான் உங்க அண்ணன விட முடியாதுப்பா" அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தி வந்து ஷாட் ரெடி ஆயிருச்சுன்னு கூப்பிடுறா. "சரிப்பா நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ சீரியல்லாம் பார்க்க மாட்டியா? இந்த மாதிரி டீலிங் பேச வரும்போது பெட்டியில கட்டு கட்டா பணத்த எடுத்துட்டு வருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசாம போயிடுறா. இவ போய் அங்க மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திரும்பியும் இவ பின்னாடியே வர்றான். "சரி ஓகே. நீ சொன்ன மாதிரியே வச்சுக்கலாம். நீ எங்க அண்ணன விட்டு போறதுக்கு நான் உனக்கு எவ்வளோ குடுக்கணும்?" அப்படின்னு சொன்ன உடனே, "ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே அதையே வந்து கேட்குறியே!" அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சிருக்க டிஷ்யூல அவளோட லிப்ஸ பதிச்சு குடுக்குறா. அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கு ஞாபகமே வருது. அன்னைக்கு அன்னைக்கு நம்ம மேல இடிச்ச பொண்ணு தானே இவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து, "ஏய் நில்லு! ஏய் நில்லு!" ஐய்யய்யோ! இவன் விடமாட்டான் போலயேன்னு சொல்லிட்டு இவ என்னடான்னா கைய வச்சுக்கிட்டு கத்த ஆரம்பிச்சுட்டா. "என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க!" அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்துல உள்ளவங்கலாம் வந்து, "என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "இவன் என்னோட ஃபேனா" அப்படின்னு சொன்ன உடனே, "என்னது ஃபேனா?" அப்படின்னு பக்கத்துல உள்ளவங்கலாம் பார்க்குறாங்க. "ஆமா. என் பின்னாடியே வர்றான். போன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான்." அப்படின்னு சொன்ன உடனே, "சரிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சைடு பார்த்தா, இவள திருப்பியும் அந்த ஹார்ஸ் ரைடிங் பண்றதுக்காக கூப்ட்டுருக்காங்க. அதனால வந்து இவ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "இன்னைக்கும் நீ தான் பண்ணணும்னு" சொன்னோனே, "ஏன் அந்த டூப் பொண்ணு வரலையான்னு?" கேட்டோனே, "நீ தான் நல்லா பண்றியே, பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லும்போது, "ஓகே பண்ணலாம். ஆனா எக்ஸ்ட்ரா எதுவும் குடுக்க மாட்டேங்கிறீங்களேன்னு" பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்னடான்னா, அங்க உட்காந்து மொறச்சு மொறச்சு நின்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். சரின்னு இவ ஹார்ஸ் ரைடிங் பண்ண ஆரம்பிச்சிடுறா. பண்ண உடனே பக்கத்துல உட்காந்துருக்க டைரக்டர் "சூப்பரா பண்றாப்பா! இவ்ளோ அழகா ரைட் பண்றா பாரேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கத, அந்த ஹீரோயின் ரோல் பண்றால்ல, அவ கேட்டுட்டு, "ச்சே!" அப்படின்னு சொல்லி, "இல்ல நல்லா இல்ல. அவளோட ஃபேஸ் தெரியுது. ஸோ திரும்ப பண்ண சொல்லுங்க" அப்படின்னு சொல்றா. சரின்னு திருப்பி போயிட்டு வந்தா, அவ தலைய குனிய சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. திருப்பி குனிஞ்சுட்டு வந்தா, அவன் ரொம்ப குனிஞ்சுட்டா அப்படின்னு சொல்றா. இதே மாரி நெறையா டைம் டேக் வாங்கி, வாங்கி, வாங்கி கடைசி அந்த குதிரையும் டயர்ட் ஆயிருச்சு. ஸோ தூக்கி இவள கீழயே போட்டுருச்சு. ஐய்யய்யோ! என்னாச்சு? அப்படின்னு சொல்லி கடைசியா ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போயிடுறாங்க. இந்த கடைசி என்னடான்னு பார்த்தா, அவளோட ரோலுக்கு வேற ஆள போட போயிட்டாங்க. அதுனா உங்க ஃப்ரெண்டு வந்து கத்துறா. "அவ இப்ப தான் அடிபட்டு போயிருக்கா. அதுக்குள்ள வேற ஆள் போட போறீங்களா? அப்போ அவளுக்காக ஷூட்டிங்க நிறுத்திர்லாமா?" அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா, இவள ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. அங்க கடைசி நம்ம ஹீரோ தான் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அவங்க கண்ணு முழிச்சுட்டாங்களா? அப்படின்னு பக்கத்துல உள்ள நர்ஸ் கேட்குறாங்க. இல்லன்னு சொல்லிட்டு இவன் வந்து பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா, இவ கண்ணு முழிச்சுட்டா. கண்ணு முழிச்சுட்டு படுத்து தான் கிடக்கா. சரி இவ ஃபோன் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி, இவன் ஃபோன எடுக்குறான். ஃபோன எடுத்து அன்லாக் பண்றது ட்ரை பண்றதுக்குள்ள எந்திரிச்சிட்டா. சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரும்போது, சரி என்ன கொண்டு போய் விட்டுர்றியா? ஷூட்டிங் ஸ்பாட்ல விட்டுரு. அங்கருந்து வேன் போகும். நான் போயிடுறேன். ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, "நீ எங்க அண்ணன விட்டுறோம்" அப்படின்னு மறுபடியும் திருப்பி அதையே இதுக்கே ஆரம்பிக்கிறான். "ப்ளீஸ், ப்ளீஸ் இந்த ஒரே டைம் மட்டும்" சரின்னு சொல்லி உள்ள ஏறி உட்காந்துக்கிறா. உள்ள ஏறி உட்காந்துட்டு, "நீ சேல் தானே போற. அங்கேயே என்னைய விட்டுற.
இப்பதான் ஷூட்டிங் ஸ்பாட் போகணும்னு சொன்ன அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ எப்படியும் அங்க தானே போவ. போற வழியில என்ன விட்டுரு. ஆரம்பத்திலேயே சொன்னா நீ சம்மதிப்பியா என்ன? அப்படின்னு சொன்ன உடனே, சரி ஓகேன்னு சொல்லி அவனும் கொண்டு போய் வீட்டிலேயே ஒரு வழியா சேர்த்துர்றான். அடுத்த நாள் கடைசி பார்த்தா ஒரு லாரியில ஏத்தி விட்டுர்றான். வீட்ல சேர்க்காம. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும், ஹீரோவோட அண்ணனும் ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணி பேசும்போது, "என்னாச்சு உன் கைக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, "அது ஒண்ணும் இல்லப்பா. ஷூட்டிங் ஸ்பாட்ல அடிபட்டுருச்சு." "ஆமா, ஏன் இப்படி நீ உன் தம்பிட்ட சொன்ன?" அப்படின்னு கேட்கும்போது, "அது ஒரு சிச்சுவேஷன்னால அப்படி சொன்னேன்." அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா, அந்த இடத்துலயே ஒருத்தன் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இத பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட அண்ணன் தொரத்திக்கிட்டே ஓடுறான். தொரத்திக்கிட்டு போய் அவன புடிச்சு, புடிக்கலாம் அப்படின்னு தொரத்திக்கிட்டே ஓடும்போது, அவன் என்னடான்னா ஓடு ஓடுன்னு ஓடுறான். இடையில புகுந்த நம்ம ஹீரோயின் அவன தூக்கி அப்படியே மல்லாக்கு படுக்க போட்டுறா. மல்லாக்கு படுக்க போட்டு, "உன்ன யார் அனுப்புனா?" அப்படின்னு கேட்டா, "சோய் அனுப்புனாரு" அப்படின்றான். சோய்ங்கிறவன் இவன் தான். அதாவது யாருன்னா, அ அந்த தாத்தாவோட அ அதான் அந்த ஒரு அண்ணனும் தங்கச்சியும் இருப்பாங்கல்ல, அவன் தான் அந்த சோய். சரின்னு அவன கண்டுபிடிச்ச உடனே அவன்ட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு மிரட்டி அனுப்பிச்சுடுறாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த பக்கம் குரூப் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. "எப்படி எப்படி எப்படி அவனுக்கு எல்லாத்தையும் குடுக்க முடிஞ்சுச்சு? இப்ப நம்ம என்ன பண்றது?" அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன எப்படியாவது வெளியில கொண்டு போயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி இந்த சைடு நம்ம ஹீரோவும், அவனோட மேனேஜரும் சேர்ந்து ஹீரோயினும் அவங்க அண்ணனும் டேட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நம்பவே முடியாது. ஏன்னா, உங்க அண்ணன் ஃபாரின் போயிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க ஹீரோயின் என்னடான்னா, நடிக்கிறதுல ரொம்பவே பிஸியா இருந்திருக்காங்க. சின்ன ரோல் கிடைச்சாலும் நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ரோல் நடிச்சிருக்கா இதுவர. அந்த ரோலு, வேலைக்காரி ரோலு, அப்புறம் அ ஜாம்பி ரோலு, நர்ஸு ரோலு அது இதுன்னு நெறைய ரோல்ல நடிச்சிருக்கா. இவ்ளோ பிஸியா இருந்தவங்க, எப்படி உங்க அண்ணன் கூட டேட்டிங் போயிருக்க முடியும்னு கேட்குறா. கரெக்ட்டு. அப்போ அதுதான் உண்மையா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இவ பொய் சொல்றாளா? அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரின்னு பார்த்தா, இந்த சைடு அவங்க 2 பேரும் கார்ல போய்க்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும், அவங்களோட மேனேஜரும். "என்னது அந்த பேப்பர காணோமா?" அப்படின்னு மேனேஜர் சொல்றான். ஆமா, அவங்க 2 பேரும் இடிச்சுக்கும்போது ஒரு பேப்பர் வந்து 2 பேத்துக்கும் மாறி போயிருக்கும். அந்த ஒரு பேப்பர் வந்து இப்ப ஹீரோயின்ட்ட தான் இருக்கும். சரி அது அப்ப அவள்ட்ட தான் இருக்கும் அப்படின்னு அப்பதான் ஹீரோவுக்கே தோணுது. இந்த சைடு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவகிட்ட வந்து இந்த மாரி வேலை போயிருச்சு, கவலைப்படாதப்பா. வேற ஏதாவது வேலை கிடைக்கலாம். அவங்க தான் உன்ன நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாம் அவளால தான் அப்படின்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு, பரவால்ல நான் வேற வேலை தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஹீரோ ஃபோன் பண்றான். இந்த மாதிரி என்னோட அ என்னோட ஒரு பேப்பர் வந்து உன்கிட்ட மிஸ் ஆயிருச்சு. அது ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். அது எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னோனே, சரிப்பா நான் நாளைக்கு குடுக்குறேன். நாளைக்கு உங்க தாத்தாவோட பர்த்டே பார்ட்டி இருக்குல்ல, அதுக்கு குடுக்குறேன் அப்படின்னு சொன்னோனே, பர்த்டே பார்ட்டிக்கா? அதுக்கு எதுக்கு நீ வர்ற? அப்படின்னு கேட்குறான். உங்க அண்ணன் தான் என்ன இன்வைட் பண்ணியிருக்கான். அப்ப நான் வரக்கூடாதா? அப்படின்னு சொல்லிட்டு வச்சிர்றா. கடைசி பார்த்தா அந்த பர்த்டே பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பர்த்டே பார்ட்டிக்கு தாத்தா ஒய்டிய கூட்டிட்டு வந்திருக்காரு. ஒய்டிய கூட்டிட்டு வந்தோனே, "தாத்தா இவள எதுக்கு வர சொன்னீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் தான் சொல்லிட்டேன்ல, இன்னைக்கு அனௌன்ஸ்மென்ட் பண்ண போறேன். கண்டிப்பா நீ இவள கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்." அப்படின்ற மாரி தாத்தா சொல்லிடுறாரு. "நீ இந்த மாரி இடத்துல சொன்னா தான் ஒத்துக்குவ." அப்படின்னு அவர் கட் ரைட்டா சொல்லிட்டு போயிடுறாரு. "எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னேன்." அப்படின்னு இவனும் பேசிக்கிட்டு இருக்கான். சரி அப்படின்னு அவர் உள்ள கூட்டிட்டு போயிடுறாரு அவள. இந்த சைடு பார்த்தா, நம்ம ஹீரோயின் வந்து நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. பின்னாடி ஹீரோ வந்து இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாரி என்னென்னமோ பேசுறான். "நீ சரியான ஏமாத்துக்காரி. பணத்துக்காக இப்படிலாம் பண்ற." அப்படி இப்படின்னு சொன்னோனே, இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இப்படிலாம் இவன் பேசுறான்? அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா போயிருது. அதோடனே நான் அந்த பக்கம் போறேன் அப்படின்னு கிளம்பும்போது, அங்க ஹீரோவோட அண்ணன் வந்து நின்னுகிட்டு இருக்கான். அவன் வந்து ஹீரோவ திட்டிட்டு போயிடுறான். "எதுக்காக நீ அவள போய் தேவையில்லாம திட்டுன? நான் அவள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன்லன்னு" சொல்லும்போது, அந்த சோ இருக்கான்ல, அவன் வந்து, "என்னப்பா பாசமலர்களுக்குள்ள ஒரே சண்டையா இருக்கு போல" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். சரின்னு இங்க வந்து பார்த்தா, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு, "ஓ! இவ தான் அந்த பொண்ணா? யாரு உன்னை இவ்ளோ டீப்பாலாம் கண்காணிக்கிறது?" அப்படின்னு 2 பேரும் நக்கலா பேசிக்கிட்டு இருக்காங்க. "நீ தான் ஆள் அனுப்புனேன்னு எனக்கு தெரியும்." அப்படின்னு அந்த ஜோய போய் இவன் கத்திக்கிட்டு இருக்கான். இந்த சைடு தாத்தா ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சுட்டாரு. "நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லப் போறேன். என் பேரன பத்தின விஷயம். புது சேர்மன தேர்ந்தெடுக்கிற பத்திய விஷயம்னு அவரு ஆரம்பிச்சுட்டாரு." இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோவோட அண்ணன் ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. "நீ எதுக்காக அவன்ட்ட அப்படி சொன்ன? அவன் எப்படிலாம் பேசுறான்னு தெரியுமா? எனக்கும் இதுக்கும் ஒத்து வராதுப்பா. நான் கிளம்புறேன்.
நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லும்போது, இரு நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உன்கிட்ட தான் நான் இத பத்தி பேச முடியும். என்ன பத்தின எல்லா விஷயமும் உனக்கு தெரியும். ப்ளீஸ் எனக்காக எனக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. ஒரு 3 வருஷத்துக்கு அப்படின்றான். என்னது 3 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணுமா? உனக்கு என்னடா பைத்தியமா? உனக்கு என்ன தலையில கிளையில அடிபட்டுருச்சா என்ன? அதெல்லாம் முடியாது. நீ என்னமோ பேசுற. எனக்கு அது புரியல. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம தாத்தா புது சேர்மன அறிமுகப்படுத்துற நேரம் அப்படின்னு கதவை திறந்தா, இந்த சைடு நம்ம ஹீரோவோட அண்ணனும் ஹீரோயினும் ஒண்ணா நின்றுகிட்டு இருக்காங்க. சரின்னு என்னடா சொல்ற? திருப்பி திருப்பி நீ நீ இவ்ளோ பெரிய குடும்பத்தாளா? நீ தான் சேர்மனா? எனக்கு ஒண்ணுமே புரியலையேடா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா இதெல்லாம் உண்மைதான். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்படின்னு திரும்ப கேட்குறான். அந்த சைடு நம்ம ஹீரோ வந்து நின்றுகிட்டு இருக்கு. அதெல்லாம் நடக்கவே நடக்காதுப்பா. அதெல்லாம் நடக்காது அப்படின்றான். அதோட இந்த சீரியஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. அடுத்து வரப்போற எபிசோட்ல நம்ம ஹீரோயின் ஹீரோவோட அண்ணனை கல்யாணம் பண்ணுனாளா? இல்ல ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயின் மேல எப்படி எந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் வந்தது? கடைசி சேர்மன் ஆனது யாருங்கிறத பத்தி எல்லாம் அடுத்து வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். ஓகேவா?